இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மகரம் ராசிக்காரர்களை வெளியிலிருந்து பார்க்கும் போது அமைதியாகவும் அதிகமாக பேசாதவர்களாகவும் எதையும் அவசரமாக வெளிப்படுத்தாதவர்களாகவும் தோன்றுவார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் மிகப்பெரிய சிந்தனை சக்தியும் வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்ற ஆழமான எண்ணமும் இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் மிகவும் முக்கியமானது. எதை அடைய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை அடையும் வரை விடாமல் முயற்சி செய்வது. உடனடியாக கிடைக்கும் வெற்றிகளை விட காலம் எடுத்தாலும் நிலையான வெற்றிகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். மற்றவர்கள் ஒரு முயற்சியில் சோர்ந்து போகும் இடத்தில் மகரம் ராசிக்காரர்கள் பலமுறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடப்பார்கள். அவர்களுடைய வெற்றி பெரும்பாலும் ஒரே நாளில் உருவாகாது. சிறிய முயற்சிகள், அனுபவங்கள், தோல்விகள், காத்திருப்புகள், பொறுமை ஆகிய அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய உயரத்தை உருவாக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் சில தடைகள் இருந்தாலும் வயது செல்ல செல்ல வாழ்க்கையை பற்றிய புரிதல் அதிகரித்து பணம், சொத்து, தொழில், குடும்ப நிலைத்தன்மை போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். அதனால் மகரம் ராசிக்காரர்களை ஒரு சாதாரண மனிதராக மதிப்பிடக்கூடாது. அவர்கள் அமைதியாக இருப்பது பலவீனமல்ல, அவர்கள் தங்களுடைய அடுத்த கட்டத்தை திட்டமிட்டு கொண்டிருக்கும் ஒரு விதமான மன வலிமையாகும். மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர்கள் பல நேரங்களில் மற்றவர்களைப் போல வேகமாக ஓட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் எடுத்த பாதையில் நீண்ட தூரம் செல்லக்கூடியவர்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் வெற்றி பெரும்பாலும் மெதுவான வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி, நீண்ட கால வளர்ச்சி என்ற அடிப்படையில் இருக்கும். இளம் வயதில் சில விஷயங்கள் தாமதமாக கிடைக்கலாம். சில நேரங்களில் மற்றவர்கள் வீடு வாங்கி விட்டார்கள், கார் வாங்கி விட்டார்கள், தொழில் தொடங்கி விட்டார்கள், பணம் சேர்த்து விட்டார்கள் என்று பார்த்து மகரம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் மெதுவாக செல்கிறது என்ற எண்ணம் வரலாம். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையை மற்றவுடன் ஒப்பிடுவது சரியானது அல்ல. ஏனென்றால் இவர்களுக்கு கிடைக்கும் வளர்ச்சி ஒரு கட்டத்தில் வேகத்தை பெறும்போது முன்பு ஏற்பட்ட தாமதங்களை ஈடு செல்லும் வகையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். ஒரு விதையை நட்டவுடன் மறுநாளே மரமாகி விடாது. அதுபோல மகரம் ராசிக்காரருடைய வாழ்க்கையும் முதலில் வேர் பிடித்து பின்னர் மெதுவாக வளர்ந்து சரியான காலத்தில் பலன் கொடுக்கும் தன்மை கொண்டதாகவே இருக்கும். குறிப்பாக தொழில், பதவி, சொத்து, சேமிப்பு, பொருளாதார நிலைத்தன்மை போன்ற விஷயங்களில் பொறுமையை கடைபிடித்தால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் மிகச்சிறந்த நிலைகளை உருவாக்கக்கூடியவர்கள் இவர்களே. மகரம் ராசிக்காரிடம் பணம் தொடர்பான ஒரு தனித்துவமான அணுகுமுறை இருக்கும். பணம் சம்பாதிப்பது மட்டுமில்லாமல் அதை எப்படி பாதுகாப்பது, எங்கு செலவு செய்ய வேண்டும், எங்கு செலவு செய்யக்கூடாது, எதிர்காலத்திற்காக எவ்வளவு சேமிக்க வேண்டும் என்பதையும் யோசிப்பார்கள். சிலர் இவர்களை கஞ்சத்தனம் கொண்டவர்கள் என்று தவறாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் பல மகரம் ராசிக்காரர்களுக்கு பணத்தின் மதிப்பு நன்றாக தெரியும். கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை தேவையில்லாமல் வீணாக விரும்ப மாட்டார்கள். குடும்பத்திற்காகவும், எதிர்காலத்திற்காகவும், சொத்து வாங்குவதற்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும் பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்களுக்கு பணம் என்பது வெறும் ஆடம்பரத்திற்கான கருவி அல்ல. பாதுகாப்பு, சுதந்திரம், குடும்ப நிம்மதி, எதிர்கால நம்பிக்கை ஆகியவற்றை உருவாக்கும் ஒரு முக்கியமான சக்தியாகவே இருக்கும். அதனால் ஒரு கட்டத்தில் பணம் கையில் அதிகமாக வந்தாலும் அதை முழுவதும் செலவு செய்து விடாமல் ஏதாவது ஒரு வடிவத்தில் சேமிப்பு அல்லது முதலீடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். சரியான திட்டமிடலுடன் சென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக வலுவான அடித்தளத்தை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு வேலை என்பது வெறும் சம்பளம் பெறுவதற்கான வழி மட்டுமல்ல, தங்களுடைய திறமைக்கு ஒரு மதிப்பு கிடைக்க வேண்டும், தங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், ஒரு நிலையான பதவி அல்லது தொழில் நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும், தனியாக தொழில் செய்தாலும், வியாபாரம் செய்தாலும், கட்டுமானம், நிலம், நிர்வாகம், கணக்கியல், அரசு சார்ந்த பணிகள், தொழில்நுட்பங்கள், மேலாண்மை, விற்பனை, ஆலோசனை போன்ற பல துறைகளில் தங்களுடைய பொறுமை மற்றும் திட்டமிடும் திறனை பயன்படுத்தி முன்னேற முடியும். ஒரே நாளில் பெரிய பதவி கிடைக்கவில்லை என்றாலும் தங்களுடைய அனுபவத்தை தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருப்பார்கள். மேலதிகாரிகளின் நம்பிக்கைகளை பெறுவது, பொறுப்பான பணிகளை ஏற்றுக்கொள்வது, கடினமான சூழ்நிலைகளில் கூட வேலைகளை முடிப்பது போன்ற குணங்கள் இவர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் பலமாக அமையலாம். குறிப்பாக ஒரு விஷயத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு அதில் அனுபவம் பெற்றுவிட்டால் அந்த துறையில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். அதனால் மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் அவசரத்தை விட அனுபவம், அதிர்ஷ்டத்தை விட உழைப்பு, குறுகிய கால லாபத்தை விட நீண்ட கால வளர்ச்சி என்ற அணுகுமுறை மிகவும் சாதகமாக அமையும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சொத்து சேர்க்க வேண்டும் என்ற ஆசை மிக வலுவாக உருவாகும். குறிப்பாக சொந்த வீடு, நிலம், விவசாய நிலம், வணிக இடம், கட்டிடம், வாகனம் போன்ற நிலையான சொத்துக்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படலாம். கையில் பணம் வந்தவுடன் முழுவதையும் ஆடம்பரமாக செலவு செய்வதை விட எதிர்காலத்தில் மதிப்பு தரக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் சொத்து தொடர்பான முடிவுகள் சில நேரங்களில் தாமதமாகலாம்.
ஆவணங்கள், பணவசதி, கடன், குடும்ப சூழ்நிலை, சரியான இடம் போன்றவற்றை நன்றாக ஆராய்ந்த பிறகே முடிவெடுக்க விரும்புவார்கள். இந்த பொறுமை சரியாக பயன்படுத்தப்பட்டால் காலப்போக்கில் நல்ல சொத்து அடித்தளத்தை உருவாக்க முடியும். குறிப்பாக நிலம் அல்லது வீடு வாங்கும் விஷயங்களில் அவசரப்பட்டு முடிவு எடுப்பதை விட ஆவணங்கள் மற்றும் சட்டப்பூர்வ நிலைகளை சரிபார்த்து பொருளாதார நிலைக்கு ஏற்ற முடிவுகளை எடுப்பது மிகவும் முக்கியம். மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான செல்வம் ஒரே நாளில் கையில் வரும் பணமாக இல்லாமல் காலப்போக்கில் உருவாகும் சொத்து, சேமிப்பு, தொழில் மதிப்பு, குடும்ப பாதுகாப்பு போன்ற பல அடுக்களாக இருக்கட்டும். அதே போல மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய மனதில் இருக்கும் அன்பை எப்போதும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் குடும்பத்தில் ஒருவருக்கு பிரச்சனை வந்தால் முதலில் உதவிக்கு வருபவர்களில் இவர்களும் இருப்பார்கள். தங்களுக்கான ஆசைகளை சில நேரங்களில் ஒதுக்கி வைத்து குடும்பத்தின் தேவைகளை முன்னிலைப்படுத்துவார்கள். பெற்றோர், துணைவர், குழந்தைகள், சகோதரர்கள் ஆகியோரின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் அதிக அக்கறை காட்டுவார்கள். இதனால் சில சமயம் குடும்பத்தினர் இவர்களை மிகவும் கண்டிப்பானவர்கள் அல்லது அதிகமாக யோசிப்பவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த கண்டிப்பின் பின்னால் பெரும்பாலும் அக்கறையும் பாதுகாப்பு உணர்வும் இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், வீட்டில் பொருளாதார பிரச்சனை வரக்கூடாது, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் ஆழமாக இருக்கும். அவர்கள் அன்பை மலர் போல வெளியில் காட்டாமல் ஒரு பெரிய மரத்தின் நிழல் போல அமைதியாக கொடுப்பார்கள். அந்த நிழலின் மதிப்பு சில நேரங்களில் அருகில் இருப்பவர்களுக்கு உடனடியாக தெரியாமல் போனாம். ஆனால் வாழ்க்கையின் கடினமான நேரங்களில் மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான அன்பு எவ்வளவு வலிமையானது என்பதை குடும்பத்தினர் புரிந்து கொள்வார்கள். காதல் விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் உடனடியாக ஒருவரிடம் மனதை திறந்துவிட மாட்டார்கள். முதலில் அந்த நபரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். அவர்களுடைய குணம் எப்படி, குடும்பத்தை எப்படி மதிக்கிறார், வாழ்க்கையை எப்படி அணுகிறார், பொறுப்பு உணர்வு எப்படி இருக்கிறது என்பதை கவனிப்பார்கள். ஆனால் ஒருவரை உண்மையாக நம்பிவிட்டால் அந்த உறவை எளிதில் விட்டுவிட விரும்ப மாட்டார்கள். திருமண வாழ்க்கையில் துணைக்கு பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சில நேரங்களில் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதில் சற்று குறைவாக இருக்கலாம். அதனால் துணைக்கு எதனை புரிந்து கொள்வார்களோ என்ற சந்தேகம் கூட வரலாம். ஆனால் மகரம் ராசிக்காரருடைய அன்பு பல நேரங்களில் வார்த்தைகளில் இல்லாமல் செயல்களில் வெளிப்படும். குடும்பத்தின் செலவுகளை கவனிப்பது, எதிர்காலத்திற்காக சேமிப்பது, பிரச்சனை வந்தால் துணைக்கு துணையாக நிற்பது, குழந்தைகளின் எதிர்காலத்தை திட்டமிடுவது போன்ற செயல்களே இவர்களின் அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். உறவில் பிடிவாதம் மற்றும் மௌனம் அதிகமானால் மனதில் இருப்பதை நேரடியாகவும் மென்மையாகவும் பகிர்ந்து கொண்டால் திருமண வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான வாழ்க்கை அறிவுரை ஒன்று உள்ளது. தாமதத்தை தோல்வி என்று நினைக்கக்கூடாது. சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு விரைவாக கிடைத்தாலும் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம். ஆனால் தாமதமாக கிடைப்பது மதிப்பு இல்லாதது என்று அர்த்தமுள்ள சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு பெரிய பொறுப்பை ஏற்கும். மனிதனை மனதளவிலும் அனுபவத்திலும் தயார்படுத்தும். அதனால் வேலை தாமதமாக கிடைத்தால், தொழில் வளர்ச்சி தாமதமானால், வீடு அல்லது நிலம் வாங்குவது தாமதமானால், பணம் சேருவது தாமதமானால் உடனே மனம் உடைந்து விடக்கூடாது. உங்களுடைய பாதைகளை உங்களுடைய வேகத்தில் தொடர வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு அது மிகப்பெரிய மாற்றமாக மாறும். மகரம் ராசிக்காரர்களின் வெற்றி பல நேரங்களில் ஒரே ஒரு பெரிய வாய்ப்பால் அல்ல, நூற்றுக்கணக்கான சிறிய முயற்சிகளால் கட்டமைக்கப்படும். எனவே இன்று கிடைக்காது நாளையும் கிடைக்காது என்று நினைக்காமல் உழைப்பையும் திட்டமிடலையும் தொடர்வதே மிகப்பெரிய பலமாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் என்பதை வெறும் திடீர் பணவரவு என்ற அளவில் மட்டும் பார்க்கக்கூடாது. பதவி உயர்வு, சமூக மதிப்பு, தொழில் வளர்ச்சி, சொத்து சேர்க்கை, அதிகாரம், பொறுப்பு, நல்ல மனிதர்களின் ஆதரவு, குடும்பத்தின் நிலைத்தன்மை, நீண்டகால பொருளாதார பாதுகாப்பு போன்ற பல வடிவங்களில் முன்னேற்றம் வெளிப்படலாம். குறிப்பாக வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்து அனுபவம் பெற்ற பிறகு கிடைக்கும் உயர்வு இவர்களுக்கு மிகவும் வலிமையானதாக இருக்கக்கூடும். ஒரு காலத்தில் தங்களை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்தவர்கள் பின்னர் தங்களுடைய உழைப்பின் காரணமாக பலராலும் மதிக்கப்படும் நிலைக்கு வளரலாம். இதுவே மகரம் ராசிக்காரர்களின் தனி சிறப்பு. ஆனால் குறிப்பிட்ட ஒருவரின் ஜாதகத்தில் ராஜயோகம் எப்போது செயல்படும் என்பதை ராசியை மட்டுமே வைத்து துல்லியமாக கூற முடியாது. லக்னம், கிரக நிலைகள், தசாபுக்தி, கோச்சார நிலைகள் போன்ற முழுமையான ஜாதக விவரங்களையும் பார்க்க வேண்டும். பொதுவாக மகரம் ராசிக்காரர்கள் தங்களுடைய பொறுமை, ஒழுக்கம், திட்டமிடல் மற்றும் தொடர்ந்து முயற்சி செய்யும் குணத்தை சரியாக பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் உயரமான நிலைகளை உருவாக்கும் வாய்ப்புகள் அதிகமாகும். மேலும் மகரம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையை ஒரு நீண்ட பயணமாக எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் கற்கள் நிறைந்த பாதையாக இருந்தாலும் ஒவ்வொரு தடைகளையும் கடந்து செல்லும் போது அவர்களுடைய கால்கள் வலுவாகி கொண்டே இருக்கும். அனுபவம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசிரியராக மாறும். ஒரு முறை ஏமாந்தால் அடுத்த முறை மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஒரு முறை பணத்தை இழந்தால் அடுத்த முறை பணத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வார்கள். ஒரு தொழிலில் தோல்வி ஏற்பட்டால் அடுத்த முயற்சியில் திட்டமிட்டு செயல்படுவார்கள்.
இதுவே இவர்களின் உண்மையான பலம். வாழ்க்கையில் எல்லாம் ஒரே நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்ற அவசரத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு கட்டமாக முன்னேறினால் மகரம் ராசிக்காரர்களால் தங்களுக்கென ஒரு வலுவான வாழ்க்கை அமைப்பை உருவாக்க முடியும். இன்று சிறிய வீடு இருந்தாலும் நாளை பெரிய வீடு உருவாகலாம். இன்று சிறிய தொழில்கள் இருந்தாலும் நாளை அது பெரிய நிறுவனமாக மாறலாம். அது பெரிய நிறுவனமாக மாறினாலும் அது இன்று குறைந்த சேமிப்பு இருந்தாலும் தொடர்ந்து திட்டமிட்டால் எதிர்காலத்தில் நல்ல பொருளாதார பாதுகாப்பும் உருவாகலாம். மகரம் ராசிக்காரர்களின் வெற்றியின் அழகு என்னவென்றால் அது சத்தமாக வராது, ஆனால் வந்த பிறகு நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். மகரம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட ஒவ்வொரு தடைகளையும் உங்கள் தடுக்க வந்தவை அல்ல, உங்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றி அனுப்பவர்களாகவே இருப்பார்கள். உங்கள் உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்கட்டும், உங்கள் கையில் பணம் பெருகட்டும், உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கட்டும், உங்கள் வீட்டில் நிம்மதி குறையட்டும், நீங்கள் நினைக்கும் நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறட்டும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டட்டும், உங்கள் மனிதர்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கட்டும், உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களை தரட்டும். கோடீஸ்வர யோகம், பணவரவு யோகம், சொத்து சேர்க்கும் யோகம், வீடு வாங்கும் யோகம், வாகனம் வாங்கும் யோகம், தொழில் வளர்ச்சி, பதவி உயர்வு, குடும்ப மகிழ்ச்சி, ராஜ வாழ்க்கைக்கான நல்ல வாய்ப்புக்கான அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முறை அமையட்டும். முக்கியமாக அதிர்ஷ்டத்தை மட்டும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய உழைப்புகளையும் அறிவையும் திட்டமிடலையும் இணைத்து கொள்ளுங்கள். எப்போது நீங்கள் கனவு காணும் வாழ்க்கை நாளை நீங்கள் வாழும் வாழ்க்கையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை பணம் என்பது வெறும் செலவு செய்வதற்கான பொருள் அல்ல, வாழ்க்கையை பாதுகாப்பாக நடத்துவதற்கான ஒரு முக்கியமான சக்தியாக இருக்கும். இவர்களுக்கு பணம் வரும்போது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்கும் பழக்கம் இருக்கும். ஒரே நாளில் கிடைக்கும் பெரிய லாபத்தை விட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நிலையான வருமானத்தை அதிகம் விரும்புவார்கள். அதனால் ஆரம்பத்தில் இவர்களுடைய பண வளர்ச்சி மெதுவாக இருப்பது போல தோன்றினாலும் காலம் செல்ல செல்ல சேமிப்பு, முதலீடு, சொத்து, தொழில் வளர்ச்சி போன்ற வழிகளில் பொருளாதார அடித்தளம் உருவாகும். இப்படி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை கடந்த பிறகு இனி சம்பாதிப்பதை மட்டும் பார்க்கக்கூடாது, பணத்தை பாதுகாத்து வளர்க்கவும் வேண்டும் என்ற புரிதல் அதிகரிக்கும். அந்த புரிதல் வந்த பிறகு தேவையற்ற செலவுகளை கொடுத்து எதிர்காலத்தை நோக்கி திட்டமிட்ட தொடங்குவார்கள். இவர்களுடைய பண வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, ஒழுக்கமான சேமிப்பு மற்றும் திடீர் கடின உழைப்பு ஆகிய நான்கும் சேர்த்த உழைப்பு தான். மகரம் ராசிக்காரர்களை ஒருமுறை பொருளாதார ஒழுங்கை உருவாக்கிவிட்டால் அதிலிருந்து படிப்படியாக மேலே செல்லக்கூடிய திறன் கொண்டவர்கள். அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பணவரவை எதிர்பார்க்கலாம். ஆனால் பணம் எந்த வழியில் வருகிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். எளிதாக கிடைக்கும் பணம் எளிதாகவே வெளியேறிவிடும் என்பதால் நீண்ட கால வருமானத்தை உருவாக்கக்கூடிய வழிகளை தேடுவது இவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வேலை மட்டும் செய்து கொண்டிருப்பதை விட தங்களுடைய திறமைக்கு ஏற்ப கூடுதல் வருமானம் உருவாக்குவது, சிறிய தொழிலை வளர்ப்பது, நிலையான முதலீட்டு திட்டங்களை பற்றி கற்றுக்கொள்வது, சொத்து சார்ந்த வாய்ப்புகளை ஆராய்வது போன்றவை எதிர்காலத்தில் பொருளாதார நிலைகளை வலுப்படுத்தலாம். ஆனால் எந்த முதலீட்டிலும் முழுமையான ஆய்வு இல்லாமல் பணத்தை செலுத்தக்கூடாது. குறிப்பாக விரைவில் இரட்டிப்பு பணம், உறுதியான லாபம் போன்ற ஆசை காட்டும் திட்டங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மகரம் ராசிக்காரர்களின் இயல்பான பலம் பொறுமை என்பதால் அந்த பொறுமை பண விஷயத்தில் பயன்படுத்தினால் மிகவும் நல்ல பலன் கிடைக்கலாம். பணம் சம்பாதிப்பதை விட பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் வளர்ப்பதும் ஒரு பெரிய கல்வி முறை என்பதை புரிந்து கொள்ளும் காலம் வந்தவுடன் இவர்களின் பொருளாதார வாழ்க்கை இன்னும் வலுவாகும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரிடம் ஒரு தொழிலை நீண்ட காலம் நடத்துவதற்கு தேவையான பொறுமை இருக்கட்டும். வியாபாரம் ஆரம்பித்த உடனே லாபம் வரவில்லை என்றால் பலர் தொழிலை விட்டுவிடுவார்கள். ஆனால் மகரம் ராசிக்காரர்கள் சரியான திட்டம் இருந்தால் ஆரம்ப சிரமங்களை தாங்கிக் கொண்டு தொழிலை மெதுவாக வளர்க்கும் திறன் கொண்டவர்களாக இருக்கலாம். குறிப்பாக கட்டுமானம், நிலம், ரியல் எஸ்டேட், இயந்திரங்கள், உற்பத்தி, விற்பனை, நிர்வாகம், சேவைத்துறைகள், கணக்கியல், ஆலோசனை, தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் அனுபவம், சந்தை அறிவும் இருந்தால் நல்ல வாய்ப்புகளை உருவாக்க முடியும். தொழில் செய்யும் போது நண்பர்கள் சொன்னார், உறவினர் சொன்னார் என்பதை மட்டும் முதலீடு செய்வதை விட கணக்கு, ஒப்பந்தம், சட்டப்பூர்வ ஆவணம், வருமானம், செலவு, சந்தை நிலை ஆகிய அனைத்தையும் ஆராய்ந்து முடிவெடுப்பது மிகவும் முக்கியம். மகரம் ராசிக்காரர்களுக்கு பெரிய தொழிலை உருவாக்கும் ஆசை இருந்தாலும் அதை படிப்படியாக கட்டமைப்பது சிறந்த வழியாக இருக்கும். சிறியதாக ஆரம்பித்து அனுபவத்தை பெற்று வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைகளை பெற்று பின்னர் விரிவுபடுத்தினால் நீண்ட கால வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது தங்களுடைய வாழ்க்கை உழைப்புக்கு கிடைக்கும் ஒரு அடையாளம் போல இருக்கும். எனக்கென்று ஒரு வீடு இருக்க வேண்டும், குடும்பத்தினர் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் ஆழமாக இருக்கலாம். வீடு வாங்கும் முடிவில் அவசரப்படாமல் பண உதவி, கடன் சுமை, இடத்தின் வளர்ச்சி, ஆவணங்களின் சட்டப்பூர்வ நிலை, குடும்ப நிம்மதிகள் செய்வதும் நல்லது. குறிப்பாக சிலருக்கு முதலில் சிறிய வீடு அல்லது நிலம் வாங்கி பின்னர் அதை மேம்படுத்தும் சூழ்நிலையும் உருவாகலாம். சிலருக்கு குடும்ப உதவி, கடன் வசதி அல்லது தொழில் வளர்ச்சி மூலம் வீடு வாங்கும் வாய்ப்பு உருவாகலாம். ஜோதிட ரீதியாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வீடு வாங்குவீர்களா என்று உறுதியாக கூற வேண்டும்.
முழு ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும். ஆனால் பொதுவாக மகரம் ராசிக்காரர்களின் பொறுமையும் சேமிப்பு பழக்கமும் சொத்து சேர்க்கைக்கு பல அடித்தளமாக முடியவில்லை என்பதற்காக அந்த கனவை விட்டுவிட வேண்டும். சரியான திட்டத்துடன் செயல்படுத்தால் எதிர்காலத்தில் சொந்த வீட்டுக்கான பாதையை உருவாக்க முடியும். அதே போலதான் வாகனம் வாங்குவது மகரம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் தேவையும் வசதியும் சேர்ந்த ஒரு முடிவாக இருக்கும். வெறும் ஆடம்பரத்திற்காக கார் வாங்குவதை விட குடும்பத்திற்கு வசதியாக இருக்க வேண்டும், வேலைக்கு பயன்பட வேண்டும், பயணத்திற்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கலாம். பணநிலை வலுவடைந்த பிறகு நல்ல வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை உருவாகும். தொழில் வளர்ச்சி அல்லது வருமானங்கள் அதிகரிக்கும் காலத்தில் வாகனம் தொடர்பான திட்டங்களும் முன்னேறலாம். ஆனால் வாகனம் வாங்கும் போது மாத தவணை, பராமரிப்பு செலவு, காப்பீடு, பிடிப்பொருள் செலவு போன்ற அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். உங்கள் வருமானத்தை அதிகமாக கடன் சுமையை ஏற்படுத்தாமல் உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ற வாகனத்தை தேர்வு செய்வதே நல்லது. வாழ்க்கையின் சமீபத்தில் ஒரு கட்டத்தில் நான் விரும்பிய வாகனத்தை நானே வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் வகையில் உழைப்பை அமைத்து கொள்ளலாம். மேலும் மகரம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறும் போது சிலருடைய பார்வை மாறக்கூடும். நீங்கள் அமைதியாக இருந்த காலத்தில் உங்களை பற்றி அதிகம் கவலைப்படாதவர்கள் நீங்கள் பணம் சம்பாதிக்க தொடங்கும் போது அல்லது சொத்து சேர்க்கும் போது திடீரென உங்களை பற்றி பேசத் தொடங்கலாம். இது அனைவரும் எதிரிகள் என்று அர்த்தமல்ல. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது. சம்பளம் எவ்வளவு, சேமிப்பு எவ்வளவு, புதிய முதலீடு, என்ன வீடு வாங்கப் போகிறீர்கள், எவ்வளவு பணம் செலவு செய்யப் போகிறீர்கள் போன்ற விஷயங்களை தேவையில்லாமல் வெளியில் கூறாமல் இருப்பதும் மன நிம்மதிக்கு உதவும். குறிப்பாக தொழில் மற்றும் பணவரவு தொடர்பான முடிவுகளை மிக குறைந்த நம்பகமான மனிதர்களுடன் மட்டுமே பகிர்வது நல்ல பழக்கம். வெற்றி பெறுவது மட்டும் முக்கியமல்ல, வெற்றி பெற்ற பிறகு அதை பாதுகாப்பதும் முக்கியம். வாழ்க்கையில் எல்லா தடைகளும் வெளிப்படையாக வராது. சில நேரங்களில் ஒரு வாய்ப்பு கடைசி நேரத்தில் நின்று விடலாம். ஒரு ஒப்பந்தம் எதிர்பாராத காரணத்தால் தாமதமாகலாம். பண வர வேண்டிய இடத்தில் தாமதங்கள் ஏற்படலாம். தொழிலில் நம்பிய ஒருவர் சரியாக செயல்படாமல் போகலாம். இத்தகைய சூழ்நிலையில் மகரம் ராசிக்காரர்கள் கோபத்தில் உடனடியாக முடிவெடுப்பதை விட இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று யோசிப்பது மிகவும் கவனம். ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு இருக்கிறதா என்று தேட வேண்டும். ஒரு தொழில் வாய்ப்பு தவறினால் அதைவிட நல்ல வாய்ப்பினை போல் தயாரிக்க வேண்டும். ஒரு மனிதர் நம்பிக்கை இழக்க செய்தால் அடுத்த முறை ஒப்பந்தம் மற்றும் ஆவணங்கள் இல்லாத வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தடைகளையும் அனுபவமாக மாற்றிக்கொண்டால் எதிர்காலத்தில் அதே பிரச்சனைகள் மீண்டும் வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும். இதுவே மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வாழ்க்கை பலங்களில் ஒன்று. மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலைத்தன்மையை உருவாக்க தொடங்கியதும் குடும்பத்தில் அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கிடைக்கலாம். ஆரம்பத்தில் இவர் எதற்காக எவ்வளவு யோசிக்கிறார் என்று நினைத்தவர்கள் கூட பின்னர் அவர்களுடைய முடிவுகள் இருந்ததை உணரலாம். குறிப்பாக குடும்பத்திற்காக எடுத்த பொறுப்புகள், குழந்தைகளின் கல்வி, சொத்து சேர்க்கை, வீடு, தொழில் வளர்ச்சி போன்ற விஷயங்களில் உங்கள் பங்களிப்பு வெளிப்படையாக தெரிய வேண்டும். அதனால் குடும்பத்தில் உங்களுடைய குலம் இன்னும் வலுவாகும். ஆனால் இந்த நேரத்தில் நான் தான் எல்லாவற்றையும் செய்தேன் என்ற எண்ணத்தை விட உங்களுடன் இருந்தவர்களின் பங்களிப்பையும் மதிப்பு முக்கியம். குடும்ப வெற்றி முக்கியம். கணவரின் வெற்றியும் ஒருவரின் வெற்றி அல்ல. இணைவரிடம் சேர்ந்து பார்க்க மரியாதைகளையும் வெளிப்படுத்த தொடங்கினால் குடும்ப உறவுகள் இன்னும் அழகாக மாறும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை மேம்படுவது வெறும் வங்கி கணக்கில் பணம் அதிகரிப்பது மட்டுமல்ல, பணம் நிலையாக வரத் தொடங்கியதும் அவர்களுடைய மனநிலையும் மாறும். இனி குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். குடும்பத்திற்கு நல்ல வசதி தரலாம், சொந்தமாக ஏதாவது வாங்கலாம், தொழிலை இன்னும் விரிவுபடுத்தலாம் என்ற எண்ணங்கள் உருவாகும். ஒரு கட்டத்தில் பல ஆண்டுகளாக நீடித்து வைத்திருந்த ஆசைகளை நிறைவேற்ற தொடங்குவார்கள். வீட்டை புதுப்பிப்பது, வாகனம் வாங்குவது, நிலம் வாங்குவது, தொழிலில் முதலீடு செய்வது, குடும்பத்தினருக்காக செலவு செய்வது போன்ற விஷயங்கள் வரலாம். ஆனால் பணம் அதிகரிக்கும் நேரத்தில்தான் கட்டுப்பாடு இன்னும் முக்கியம். வருமானம் உயர்ந்தவுடன் தேவையற்ற கடன்கள், ஆடம்பர செலவுகள், பிறருக்காக அதிகமாக செலவு செய்வது போன்றவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். பணம் அதிகரிக்கும் காலத்தில் வாழ்க்கை முறையை மட்டும் உயர்த்தாமல் சேமிப்பையும் சொத்து அடையாளத்தையும் உயர்த்துவது மிகவும் புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு வருமானம் போதாது என்ற எண்ணம் உருவாகலாம். அப்போது தங்களுடைய திறமைக்கு ஏற்ப கூடுதல் வருமானம் உயர்த்த முயற்சி செய்வார்கள். வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் பகுதி நேர தொழில், இணைய வழி சேவை, ஆலோசனை, விற்பனை, சொத்து சார்ந்த செயல்பாடு அல்லது தங்களுக்கு தெரிந்த திறமை மூலம் கூடுதல் வருமானம் உருவாக்கலாம். தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள், புதிய பொருட்கள், புதிய சேவைகள், புதிய சந்தைகள் போன்றவற்றை ஆராயலாம். ஆனால் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் தொடங்கி எதையும் முழுமையாக செய்ய முடியாத நிலைக்கு சொல்லாமல் முதலில் ஒரு கூடுதல் வருமான வழியை தேர்ந்தெடுத்து அதை நிலைநிறுத்திய பிறகு அடுத்த கட்டத்திற்கு செல்வது நல்லதல்ல. மகரம் ராசிக்காரர்களின் இயல்பான திட்டமிடலும் திறனை இங்கே பயன்படுத்தினால் காலப்போக்கில் ஒரே வருமானத்தை சார்ந்திருக்கும் நிலை குறைந்து பொருளாதார பாதுகாப்பு அதிகரிக்கலாம்.
ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் முன்னேறும் போது அவர்களை வெறுக்கும் மனிதர்கள் இருப்பதாக நினைத்து எப்போதும் பயப்பட வேண்டியதில்லை. தொழில் உலகில் போட்டியாளர்கள் இருப்பது இயல்பானது. ஒருவரின் வெற்றி மற்றொருக்கு போட்டியாக தோன்றலாம். ஆனால் அந்த போட்டியை தனிப்பட்ட பகையாக மாற்றாமல் தங்களுடைய திறனை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பாக பார்க்க வேண்டும். யாராவது உங்களை விட முன்னேறினால் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்து நல்லதை கற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்களுடைய தனித்துவத்தை விட்டுவிடக்கூடாது. மற்றவர்களைப் போல ஆக வேண்டும் என்பதற்காக உங்கள் பாதையை மாற்றாமல் உங்கள் திறமை மற்றும் அனுபவத்திற்கு ஏற்ற பாதையில் முன்னேற வேண்டும். போட்டியில் வெற்றி பெறுவதற்கான மிகச்சிறந்த வழி மற்றவரை கீழே இழுப்பது அல்ல, நம்மை நாமே மேலே உயர்த்துவது. இந்த உண்மையை புரிந்து கொண்ட மகரம் ராசிக்காரர்களால் நீண்ட கால வெற்றிகளை உருவாக்க முடியும். அது மட்டுமில்லாமல் அன்பும் பொறுப்பும் சமநிலையாக இருந்தால் மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தின் மிகப்பெரிய தூணாகவே மாறக்கூடியவர்கள். சரி, இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள், கிரக நிலைகள், பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.